விருதுநகர் தொகுதியில மறுவாக்கு எண்ணிக்கையா? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? தேமுதிகவின் குற்றச்சாட்டு என்ன? விஜய பிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. வாங்க பார்க்கலாம். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க. ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க. 18வது மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சு இப்போ அடுத்ததாக யார் கூட்டணி, எந்த கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் கூடிய பிரேமலதா அவங்க ஒரு பரபரப்ப குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. விஜய பிரபாகர் நின்று வெறும் 4000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவியிருந்தாரு விருதுநகர் தொகுதியில. இந்த தொகுதியில வெறும் 0.4% அடிப்படையில் தான் அவர் தோல்வியை தழுவியிருக்கிறார் அப்படின்னும், இதுக்கு மறுவாக்கு எண்ணிக்கை கண்டிப்பா வேணும் அப்படின்னும் தேர்தல் ஆணையத்துக்கு தேமுதிக சார்பில் ஒரு மனு கொடுக்கப்பட்டுச்சு. பிரஸ் மீட்ல பிரேமலதா அவங்க பேசினது என்ன அப்படின்னா, சின்ன பையன் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, விருதுநகர் மாவட்ட கலெக்டரே தனக்கு அழுத்தம் இருக்குன்னு சொன்னதாகவும் போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டதாகவும் கலெக்டர் சொன்னதா பிரேமலதா குற்றம் சாட்டியிருக்காங்க. தன்னுடைய மனுவிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ பிரேமலதா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது யார் குறிப்பிடுறாங்க? திமுக மாவட்ட ஆட்சியருக்கு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்ல வர்றாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. சரியா? சரி, இந்த விருதுநகர் தொகுதி அப்படிங்கிறது பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. பெருந்தலைவர்களாக இருந்தக்கூடிய காமராஜர், சங்கரலிங்கனார் இவங்களை போன்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள், தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் இவங்கெல்லாம் அவங்க அந்த தொகுதியை சார்ந்தவங்க தான். இதுல இந்த விருதுநகர் தொகுதியிலிருந்து காமராஜர் அவர்கள் 2 முறை ஜெயிச்சு வந்திருந்தாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதே தொகுதி தான் அவருக்கு தோல்வியும் கொடுத்துச்சு. இது மட்டும் இல்லாம திராவிட கட்சிகளுக்கும் இங்க ஒரு பெரிய பங்களிப்பு இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா, இப்ப காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நிற்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்களே இந்த தடவையோட சேர்த்து, அதாவது இப்ப இருக்கக்கூடிய 2019 இப்ப சிட்டிங் எம்பியா அவர் இருந்தாரு, இப்பவும் மீண்டும் அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இப்போ 3வது தடவையா அவர் ஜெயிச்சு மீண்டும் எம்பியா தேர்வாயிருக்கிறார். இந்த சூழ்நிலையில ஒரு சின்ன பையன் அவனை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருணை அடிப்படையில பேசுறதுங்கிறது தேர்தல் அரசியலுக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுது. ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தலில் நிக்கிறாரு, அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு? அதிமுக சார்பில் அதோட கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய தேமுதிக தான் அங்க விருதுநகர்ல போட்டிட்டாங்க. அதுல தான் விஜய பிரபாகர் அவர்கள் இருந்தாங்க. விஜயகாந்த் நல்லவர் தான், விஜயகாந்த் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சாரு அப்படிங்கிறதும், விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிம்பதி விஜய பிரபாகருக்கு வாக்குகளாக மாறுமா அப்படின்லாம் கேள்விகள் எழுந்தது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4000 வாக்குகள் மட்டும்தான் அதுக்கு இழப்பு ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய அளவுக்கான வாக்கு வங்கிய அங்க அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அது வாக்கு வங்கியா அல்லது அந்த சிம்பதியால உருவாக்கப்பட்ட வாக்குகள் அப்படிங்கிறத நாம இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சூழ்நிலையில தேமுதிக சார்பில் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் மாநில தேர்தல் அதிகாரிக்கும் ஒரு மனு கொடுத்திருக்காங்க. அந்த மனுவில் தான் இந்த விவரம் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னா, விஜய பிரபாகர் அவர்கள் தோல்வியை தழுவினது குறிப்பிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி அப்படின்னும், திட்டமிட்டு அவர் இந்த போல அவருக்கு தோல்வி கொடுத்திருக்காங்க அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்கிறது உண்மையிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ மறுவாக்கு எண்ணிக்கை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில பாஜகவுடைய முக்கிய நிர்வாகியான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க 2 மாநிலங்களுக்கு முன்னால் ஆளுநராகவும் இருந்திருக்கிறாங்க, இங்க மாநிலத்துல தலைவராகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அவங்களுடைய பிரஸ் மீட்லையும் பிரேமலதா அவர்கள் சொன்னதுக்கு நான் உடன்படுறேன். அங்க எதற்காக மாவட்ட ஆட்சியருக்கு அழுத்தம் கொடுக்கப்படணும், யார் அழுத்தம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஏற்கனவே திமுக பாஜக அழுத்தம் கொடுக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ திமுக அழுத்தம் கொடுக்கறதாக ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பரவலா சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது. சமூக வலைதளங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏமா தேர்தலுக்குன்னு வந்துட்டீங்க, தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பையன் கருணை காட்டுங்க அப்படின்லாம் சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ விஜய பிரபாகர் உண்மையிலே தேர்தல் அரசியலுக்கு களத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரோ அதைத்தானே ஏத்துக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதையும் தாண்டி மறுவாக்கு எண்ணிக்கை கோர்றதுங்கிறது ஒரு கட்சியுடைய நியாயமான விஷயம்தான் அப்படின்னு நம்ம பார்த்தா அப்படின்னா, அதற்கு மறுவாக்கு எண்ணிக்கை வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கு அப்படின்னு மாநிலத்தினுடைய தேர்தல் அதிகாரி இருக்கக்கூடிய சத்யபிரதா சாஹூ பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்டப்போ, இதை பத்தி மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ, அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, இருக்கா இல்லையா அப்படின்னு உறுதிபட சொல்ல முடியாது, நீங்க ஒரு தேர்தல் தொடர்பான ஒரு வழக்காக நீங்க நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில இப்போ மறுவாக்கு எண்ணிக்கை வேணும்னு சொல்லிட்டு தேமுதிக கோர்றதும், விஜய பிரபாகர் 0.4% வெறும் 0.4% அவருக்கு அந்த தோல்வி கிடைச்சதும், அது மட்டும் இல்ல அவங்க சொன்ன காரணங்கள் இன்னும் சில காரணங்கள் இருக்கு. என்னன்னா, நைட்டு வரைக்கும் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு அதுவும் அப்படின்னும்,
இடைப்பட்ட நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா வாக்குகள் என்றதை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னும், இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இவங்க வந்து இப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பல கேள்விகளையும் பிரேமலதா அவர்கள் எழுப்பியிருந்தாங்க. இப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியா, அந்த மாவட்ட தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியா இருந்த அந்த மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கு. ஆனா மாவட்ட ஆட்சியரே வந்து இங்க என்ன சொல்லியிருந்தாரு, எனக்கு அழுத்தம் இருக்கு, அதனாலதான் போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்கிறது கவனிக்கத்தக்க விஷயமாக இருக்கு. இப்ப விஜய பிரபாகர் தோக்குறார் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தொகுதியில ஒட்டுமொத்தமா 40 தொகுதியில திமுக அதுவும் கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிருக்கக்கூடிய நிலையில ஒரு தொகுதியில மறுவாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே சத்யபிரதா சாஹூ இப்படி சொல்லிட்டாரா, தேர்தல் வழக்காக நீங்க வந்து நீதிமன்றத்தை நாடலாம்னு சொல்லிட்டாரா. அப்ப இந்த சூழ்நிலையில தேமுதிகவுடைய அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. நாங்க மனு கொடுத்துருக்கோம், இங்கேயும் கொடுத்துருக்கிறோம், அதே போல தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லியிலையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்ல போறாங்க, அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பொறுத்து தான் எங்களுடைய அடுத்த நடவடிக்கை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தேர்தல் முடிஞ்சு 2 நாளைக்கு அப்புறம் நீங்க போய் மனு கொடுத்துறீங்க, அது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் எதிர்க்கட்சி சார்ந்தவங்க எழுப்பாம இல்லை. இப்போ மறுவாக்கு எண்ணிக்கை நடக்க போதா இல்லையா அப்படிங்கிறது தேமுதிகவுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இது முழுக்க முழுக்க தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் கையில தான் இருக்கு. அது மாநில தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகிறது, அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா காமராஜருக்கே தோல்வி கொடுத்திருக்கக்கூடிய இந்த தொகுதியில யாரும் ஜெயிக்கலாம் தோற்கலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. இந்த சூழ்நிலையில மாணிக்கம் தாகூர் இப்போ வந்து வெறும் 4000 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறது. இப்போ தேமுதிக யாரை கேள்விக்குறியாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கிடையில விருதுநகர்ல நடந்த தேர்தலில் இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல் சுற்று 2வது சுற்று அப்படின்னு 24 சுற்றுகளா நடந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையில மாறி மாறி 2 பேருமே வந்து முன்னிலை பெற்று வந்தாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய பிரபாகரும் அதே போல மாணிக்கம் தாக்கூர் 2 பேருமே வந்து முன்னிலை பின்னடைவு அப்படி மாறி மாறி வந்து. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லீடு யார் வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய பிரபாகர் தான் முன்னிலை வந்தார். இப்படி மாறி மாறி வந்துட்டு கூடிய சூழ்நிலை 11வது சுற்று அடிப்படையில் 11வது சுற்று வரும்போது பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் முன்னிலை வந்தார். 24வது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச போது டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8:15 8:30 மணி இருக்கும். இப்போ 8:30 மணி வரைக்கும் வந்து வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. அந்த டைம்ல நம்ம காங்கிரஸ் கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் 4633 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா முதலாவதாக எண்ணப்பட வேண்டிய தபால் வாக்குகள் கடைசியில் எண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. அதைத்தான் பிரேமலதா அவர்களும் தன்னுடைய குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த தபால் வாக்குகள் வந்து எண்ணப்படுறதுக்கு முன்னதாக வரைக்கும் 4633 வாக்குகள் வந்து மாணிக்கம் தாக்கூர் முன்னணியில் இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தபால் வாக்குகளை எண்ணி முடிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 12:45 இருக்கு. நைட்டு 12:45 தான் தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது நிறைவா பாத்தீங்க அப்படின்னா 4379 வாக்குகள் வித்தியாசத்துல மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுல மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் 3,85,256 வாக்குகளும், தேமுதிகவை சேர்ந்த விஜய பிரபாகர் 3,80,877 வாக்குகள் மட்டும்தாங்க பெற்றிருந்தாரு. இந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4,379 வாக்குகள் மட்டும்தான். ஸோ இங்கே தான் அவங்க வந்து பிரேமலதா அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. ஏன் நைட்டு 12:45 வரைக்கும் நீங்கள் வந்து எண்ணுறதுக்கான தேவை என்ன இருக்கு? அதை வந்து தபால் வாக்குகளை முன்னாடி தானே எண்ணணும், 24 சுற்று வாக்குகள் எண்ணி முடிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஏன் எண்ணுறீங்க அப்படின்னா பல்வேறு கேள்விகள் வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது ஏன் வந்து தொடர்ச்சியாக எண்ணப்படலை, இப்படி பல்வேறு கேள்விகள் எழுப்பி அதுக்கு தான் தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறாங்க. இப்போ மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த போதா இல்லையா அப்படிங்கிறத நாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். ரிட்டையர் ஆயாச்சா? வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல பிளாட் வாங்கிக்கோங்க, ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்க.